வாங்க ஒரு ஆட்டுக்கால் சூப் வைக்கலாம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காலை நல்லா சுரண்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஆட்டுக்கால் தான். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பட்டை, சின்னதாக 2 கிராம்பு, அதை மட்டும் அதில் போட்டு, ஒரே ஒரு ஏலக்காய், பாதி இந்த அன்னாசி பூ போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் போட்டுட்டோம். இந்த காலை அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டோம். கொஞ்சம் மல்லியை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டோம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 4 பூண்டு, வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு போட்டு கொஞ்சம் மல்லி போட்டு அதை சேர்த்து, இதில் 1 ஸ்பூனு தனியாத்தூள் போட்டிருக்கேன். மல்லி அரைக்கலை, அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மல்லி போட்டிருக்கேன். 2 தக்காளி அரைக்கி அதில் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ள அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் புழிஞ்சது அதையும் இதில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த மூடியில் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வெயிட்டு போட்டு நல்லா ஒரு 12 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். வந்தவுடனே அப்புறமா பாருங்கள், அந்த நாசில் எண்ணெய் விட்டனால மேலே எல்லாம் பொங்கி வரலை, நல்லா வந்திருக்கு சூப்பராக. அது ஒரு யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான். ஒரு பொண்ணு தான், சின்ன பொண்ணு செஞ்சு காமிச்சிது. இதில் இப்போ பொங்கி வரல பாருங்கள். அதனால் அந்த ஓட்டைக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மூடி போட்டோம்னா பொங்கி மேலே வராமல் இருக்குது. வாங்க, சூப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அப்படியே இதை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்லாம், காரம் இல்லாமல். சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுட்டுருச்சு, ரொம்ப சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். இது அப்படியே சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.